2026 5 மாநில தேர்தல்கள் உட்பட 36 நாடுகளில் தேர்தல் நடக்கவிருக்கு. இந்திய சட்டமன்ற தேர்தல்கள் மார்ச்லேருந்து மே வரைக்கும் 5 மாநிலங்களில் நடக்கவிருக்கு. இந்த 5 மாநிலங்களில் மொத்தம் 17% மக்கள் தொகையில் இருக்கிறவங்க ஓட்டு போட போகிறாங்க. மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து 14 ஆண்டுகளாக முதலமைச்சராக நீடிக்கிறாங்க. ஒருவேளை 2026 அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து 4 முறை ஜெயிச்ச பெண் முதலமைச்சராக அவங்க இருப்பாங்க. பாஜக அதிகாரத்தில் இருந்தாலும் அதோட அதிகார பலம் மேற்கு வங்கத்தில் இன்னும் பலிக்கலை. இப்போது அசாமை பொறுத்த வரைக்கும் 10 வருஷமாக ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு கட்சி பாஜக. இப்படி சக்தியோடு இருக்கிற பாஜகவை எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் 8 கட்சிகள் கொண்ட கூட்டணியை உருவாக்கியிருக்கு. ஊடுருவல், எல்லை பாதுகாப்பு, அசாம் ஐடென்டிட்டி போன்ற இஷ்யூ இங்கே இருக்குது. தமிழ்நாடு கடந்த 60 வருஷத்தில் பாஜகவோ காங்கிரஸோ ஆட்சி அமைக்காத ஒரு மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு. அஇஅதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் புதுமுகம் விஜய் அவர்களோட வருகையால் அரசியலில் என்ன நாள் நடக்கலான்ற ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்கள். இந்தியாவில் இடதுசாரிகள் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலமாக கேரளா இருக்குது. அந்த கேரளாவோட ஆன்டி இன்கம்பன்சியை பயன்படுத்திக்கிறது காங்கிரஸும் தயாராக இருக்குது. இதே சமயம் புதுச்சேரியில் காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு பிறகு என்ஆர்சி கட்சி ஆட்சிக்கு வந்தது. என் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர்கிறார். விட்ட இடத்தை பிடிப்பதற்கு காங்கிரஸும் முயற்சி பண்ணுது. உலக அரசியல் பக்கம் திரும்பணும்னா 2026 36 நாடுகளில் எலெக்ஷன் நடக்குது. ஐரோப்பாவில் 9, ஆப்பிரிக்காவில் 9, ஆசியாவில் 7, சவுத் அமெரிக்காவில் 5, ஆஸ்திரேலியாவில் 3, நார்த் அமெரிக்காவில் 2, மத்திய கிழக்கில் 1. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமர் பதவியிலேருந்து இறக்கப்பட்டதுக்கப்புறம் நடக்கிற முதல் எலெக்ஷனாக அது கருதப்படுது. பிஎம்பி ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக களத்தில் நிற்கிது. தாரிக் ரஹ்மான் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் தெரியுது. நேபாளை பொறுத்த வரைக்கும் மார்ச் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல் தான் ஜென்சி புரட்சிக்கு அப்புறம் நடக்கிற முதல் தேர்தல். நேபாளில் உள்ள எல்லா கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இஸ்ரேலை பொறுத்தவரை போருக்கு பிறகான முதல் பொது தேர்தல். அதிக காலம் பிரதமராக இருந்தது நேத்தன்யாகு தான் என்றாலும் வர்ற எலெக்ஷனில் கூட்டணி ஆட்சி எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 2026 அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து சர்வதேச நாடுகள் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே சில இடங்களில் தங்கள் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கும் சில இடங்களில் புதிதாக ஆட்சியை பிடிப்பதற்குமான ஒரு மாபெரும் யுத்தமாகத்தான் கருதப்படுது. நடக்க போகிற 5 ஸ்டேட் எலெக்ஷன் பற்றின டீட்டெயில்ஸை வர்ற வீடியோக்களில் நம்ம பார்ப்போம்.